ஒரு ஜாதகத்தில் பலன் கணிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து லக்கணத்திலேருந்து 12 பாவத்துக்கும் எந்தெந்த கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பேசிக்காக பார்த்துருப்போம், சரிங்களா? ஆனால் தசாபுத்தி கணிக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி கணிச்சிருப்போம். அது எந்த ஆதிபத்தியம் வாங்கியிருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஆதிபத்திய பலன் வேலை செய்யும் கட்டாயம், அது இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கின கிரகமாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கின கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகம் லக்கணத்திலிருந்து எத்தனையாவது வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். அந்த எத்தனையாவது வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு பலன்கள் என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேச லக்கண ஜாதகருக்கு 3ஆறுக்குடைய புதன் வந்து 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அந்த 3ஆறுக்குடைய புதன் வந்து 8ஆம் வீட்லேயோ அல்லது 10ஆம் வீட்லேயோ இருக்குது அப்படின்னா, 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 3, 6க்குடைய பலன் கட்டாயம் அந்த ஜாதகருக்கு அந்த புதன் திசையில் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் எங்கே இருக்கிறாரு, 10ஆம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா, அந்த 10ஆம் வீட்டு ஆதிபத்திய பலனும் அவருக்கு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதைத்தான் வந்து சொல்கிறாங்க, கிரகம் இருந்த வீட்டு பலனையும் கட்டாயம் செய்யும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ நம்ம பலன் எடுக்கிறது போது 3ஆம் வீட்டு பலன், 6ஆம் வீட்டு பலன் இது வந்து பேசிக்காகவே அந்த புதனுடைய திசையில் இருக்கும். அதை மீறி வேறு எந்த புது பலன்களும் அல்லது தேவையில்லாத பலன்களும் அந்த ஜாதகருக்கு வரப்போவதில்லை. புதன் 3ஆறுக்குடைய ஆதிபத்தியம் வாங்கி 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த சாதகருக்கு அதிகபட்சமாக அவருடைய சிந்தனையிலையும் அவருடைய செயல்பாட்டிலையும் அவருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, தொழில் ரீதியான வேலை ரீதியான பலாபலன்கள் தான் அவருக்கு அதிகமாக நடந்து கொண்டு இருக்கும். எப்படிப்பட்ட பலாபலன்கள், எப்படிப்பட்ட வேலை விஷயமான மைண்ட் செட் அவருக்கு இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 3ஆறுக்குடைய ஆதிபத்திய ரிலேட்டடான அமைப்பில் தான் அவருக்கு இருக்கும். அதனால தான் அந்த 3, 6க்குடைய ஆதிபத்தியம் பெற்ற அந்த புதன் வந்து எத்தனையாவது, அதாவது லக்கணத்திலேருந்து எத்தனையாவது வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணணும். இதே மாதிரி தான் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு எந்த தசை நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்ததுக்கு பிறகு, ஏன்னா என்ன தசை நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம நடப்பு பலன்களை கணிக்க முடியும், சொல்ல முடியும், எடுக்க முடியும். ஆமாம், ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா பலன் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்க முடியும்? ஜாதகத்தை டோட்டலாக ஆராயணும். ஒரு மேலோட்டமாக ஆராய்ஞ்சாலும் டோட்டலாக கொஞ்சம் ஆராய்ஞ்சிக்கிடணும். அதன் பிறகு இப்போ நடப்பு பலன் என்ன நடக்கும், இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, இல்லை என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து தசாபுத்திகள் தான். அப்போ அந்த தசாபுத்திகள் வந்து என்ன லக்கணங்கிறத கேஸ் பண்ணிக்கிட்டு, லக்கணத்துக்கு எத்தனாவது வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தினுடைய திசை வருது அல்லது நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இல்லையா? அது என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். அதுக்கடுத்து அது இந்த கிரகம் எத்தனையாவது வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். அந்த வீட்டு பலன் முழுக்க அந்த சாதகருக்கு வேலை செஞ்சுட்ருக்கோம். எப்படி அந்த கிரகம் எங்கே இருக்குதோ அந்த வீட்டு பலன். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு அமைப்பையும் சொல்லிடுறேன். இதே லக்கணத்தை சொல்லிடுறோம். மேச லக்கணத்துக்கு வந்து ஒரு மேச லக்கண ஜாதகருக்கு அதே 3, 6ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்ற புதனுடைய திசை நடக்க, அந்த புதன் வந்து 7ஆம் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 3, 6ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்ற புதன் 7ஆம் வீட்டில் இருக்கும்போது அந்த ஜாதகருடைய கேள்வி 7ஆம் வீடை சார்ந்த கேள்வியாக தான் இருக்கும். திருமண ரிலேட்டடான கேள்விகள், விவாகரத்து பிரச்சனை, வாழ்க்கையில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும். என்ன காரணம், ஏன் நெகட்டிவான, அதாவது வந்து நெகட்டிவான பலன்களை ஏன் சொல்கிறேன்? ஏற்கனவே மேச லக்கணத்துக்கு ஆகாத கிரகம் தான் புதன். அவர் 7ஆம் வீட்டில் போய் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். இப்படி தான் நீங்கள் எல்லா லக்கணத்துக்குமே வந்து ஆராய்ஞ்சு பார்த்துக்கிடணும். அந்த புதன் வந்து 7ல் இருக்காரா, 8ல் இருக்காரா, 9ல் இருக்காரா, தொழில் சார்ந்த ஸ்தானமான 10ஆம் வீட்டில் இருக்கிறாரா சார், இல்லை சார் ஒரு வேளை அந்த 4ஆம் வீட்டில் இருக்கார் சார், அப்போ எப்படி பலன் நடக்கும் அப்படின்னு கேட்குங்களா?
தாயார் வழி உறவு பாதிக்கப்பட்டிருக்கும். மேசலக்கண சாதகருக்கு வந்து புதன் வந்து 4ஆம் வீட்டில் போய் இருக்கும் பொழுது 3, 6 கூடிய ஆதிபத்தியம் பெற்ற புதன் தான் அவருடைய திசை நடக்கும் பொழுது தாயாருடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் முறிஞ்சு போயிருக்கும். உறவு நிலைகளில் அந்தளவுக்கு ஒரு விருத்தி இருக்காது, விட்ட குறை தொட்ட குறையாக இருக்கும். தாய் மாமனுடைய உறவு நிலைகள் அந்தளவுக்கு சீராக இருக்காது. அப்புறம் 4ஆம் இடம் வந்து வீடு சம்மந்தப்பட்டது, வாடகை வீட்டில் குடியிருக்கலாம். 4ஆம் பாவம் தான் வீடு, நிலம், தோட்டம், விவசாயம், அப்புறம் கால்நடை, வண்டி வாகனம், இது அத்தனையும் வந்து ஒரு மனிதன் ஓய்வு வரக்கூடிய அந்த வீடுன்னு சொல்லக்கூடிய நம்ம வீடு தானே, அந்த வீட்டில் பெறக்கூடிய சுகம் என்ன, இது அத்தனையும் 4ஆம் இடம் தான் தீர்மானிக்கும், தெரிவிக்கும் ஜாதகத்தில். அப்போ மேசலக்கணத்துக்கு 4ஆம் வீட்டில் போய் புதன் இருக்கும் பொழுது அவர் 3, 6 கூடிய ஆதிபத்தியம் பெற்ற புதன் தான் அவர் 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது இது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து துல்லியமான பலன்களா, சரி இதுதான் பேசிக்காக இதுதான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, ஆனால் வந்து மிக துல்லியமான பலன்களை எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. அந்த ஜாதகர் வந்து இப்போ உதாரணத்துக்கு மேசலக்கணம் நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஜாதகம் உங்கள்கிட்ட வருதுன்னு வைங்க. அந்த ஜாதகருடைய வயது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எல்லா ஜாதகத்தில் பிறந்த தேதி இருக்கும்ல, அதை வச்சு நம்ம வயசை கணக்கிட்டு கொண்டு வந்திருப்போம். அப்போது இந்த வயசில் இந்த தசை நடக்குது அப்படிங்கும்பொழுது எல்லா பாவத்தையும் மேசம் முதல் மீனம் வரை 12 பாவத்துக்கும் கிரகங்கள் எப்படி எப்படி இருக்குது, எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த பாவம் எந்த கிரகம் பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த புதனுடைய தசை நடக்குன்றதை நம்ம பார்த்துக்கிட்டோம். புதன் 4ல் இருக்கிறாரு. அந்த புதனோடு எந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்குது, எந்த கிரகங்கள் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். வீடு கொடுத்த கிரகம் முக்கியமாக என்ன காரணங்கள்னு சொல்லுவாங்க, வீடு கொடுத்த கிரகத்தினுடைய பவரையும் நம்ம கட்டாயம் பார்க்கணும். மற்ற ஸ்தானத்துக்கு எல்லா ஸ்தானத்துக்கும் பார்க்கணும் தான், ஆனால் மற்ற ஸ்தானத்துக்கு நீங்கள் ஒரு சில நேரம் பார்க்க தவறினால் கூட கடகராசியில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அந்த ராசிக்கு வீடு கொடுத்த அந்த சந்திரனுடைய நிலையை வந்து கட்டாயம் சீர்தூக்கி பார்க்கணும். சந்திரனுக்கு வந்து வளர்வரை சந்திரன், தேய்விரை சந்திரன் அப்படின்னு 2 அமைப்புகள் இருக்கிறதுனால வந்து நம்ம கட்டாயம் அவருடைய நிலை என்ன அந்த ஜாதகத்தில் அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்த்தா தான் துல்லியமான பலனுக்குள்ளே நம்ம நெருங்க முடியும். அப்போ அந்த புதனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் எப்படி இருக்கிறாரு, இந்த புதனோடு எந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்குது, சம்மந்தப்பட்ட கிரகங்கள் வந்து இயற்கை சுபரா இயற்கை அசுபரா அப்படின்னு நீங்கள் பார்க்குறத விட லக்கண ரீதியான சுபரா லக்கண ரீதியான பாவரா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கை சுபர் இயற்கை அசுபர் அப்படின்றத பார்க்குறத விட லக்கண சுபர் லக்கண அசுபர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாதகருக்கு நன்மையை தரக்கூடிய கிரகங்கள் வந்து லக்கண சுபர், கெடுதலை தரக்கூடிய கிரகங்கள் லக்கண பாவர். இவ்வளோ தான் விஷயம். அதனால் நம்ம வந்து இயற்கை சுவர் இயற்கை பாவர்ன்ற அந்த மெத்தடில் போகிறத விட எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும், ஏன்னா நம்ம தனிப்பட்ட ஜாதகம் தானே, ஒவ்வொரு மனிதனும் வந்துட்டு இப்போ நான் எடுத்துகிட்டேன், நான் என்னுடைய பர்சனல் லைஃப்பை தானே நான் ஜாதகம் பார்க்க வருவேன். 19 நாட்டில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. கெட்ட விஷயத்தில் எனக்கு நல்லது கிடைச்சாலும், அதாவது லாட்ரி சீட்டில் எனக்கு பணம் அடித்தாலும் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், எனக்கு யோகம் கொட்டுதா, எந்த ஒரு சராசரி மனிதனுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் அப்படி தானே இருக்கும். சரிங்களா? அதனால் இயற்கை சுவர் இயற்கை பாவர் அப்படின்றத விட ஒரு தனிப்பட்ட ஜாதகம் நீங்கள் கணிச்சு பார்க்கும் பொழுது லக்கண சுபர் லக்கண பாவர் அப்படின்ற மெத்தடில் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்க்கக்கூடிய சாதகத்துக்கு நெருக்கமாக பலன்கள் சொல்கிற மாதிரி இருக்கும், அதாவது துல்லியமாக. சரிங்களா? அதனால் அந்த புதனோட வந்து புதன் தசை நடக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த புதனோட வந்து எந்த கிரகம் சேர்ந்துருக்குது, அந்த புதனை எந்த கிரகம் பார்க்கு, முக்கியமாக அதுக்கு அடுத்தபடியாக இத்தனையும் கணிச்சதுக்கு பிறகு அந்த புதன் வந்து யாருடைய நட்சத்திர காலில் இருக்கிறாரு, அந்த நட்சத்திர நாதன் எந்த வீட்டு ஆதிபத்தியம் எங்கே இருக்கிறாரு, அவர் எத்தனையாவது வீட்டில் போய் இருக்கிறாரு, இதை சார்ந்த பலன்கள் அவருக்கு நடக்கும். அடுத்தபடியாக கோச்சாரத்துக்கு வந்துடுங்க. கோச்சாரம் அப்படின்னா வந்து சந்திரன் அந்த ஜாதகருக்கு என்ன ராசி, அந்த ராசிக்கு அந்த இப்போ தற்கால கிரகநிலை ரீதியாக அவருக்கு என்ன டைம் ஓடிட்டுருக்குது, 7.5 நாட்டு சனி நடக்கா, அஷ்டமத்து சனி நடக்கா. பொதுவாக அந்த கோச்சாரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஜாதகருக்கு வந்து 7.5 நாட்டு சனியும் அஷ்டம சனியும் மிகப்பெரிய கெடுதலை தரக்கூடிய ஒரு காலகட்டங்கள்.
பாசிட்டிவான பலன்கள் எப்போ நடக்கும், அல்லது ஒரு ஜாதகர் வந்து மிக துயரமான சம்பவங்கள், அவருக்கு மனதுயரம், அவருக்கு வந்து எதுவுமே பாசிட்டிவாக நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் அப்படிலாம் எதுவும் கேட்டிங்க அப்படின்னா 7 நாட்டு சனி, அஷ்டமி சனி. ஒரு சில பலன்கள் அவருக்கு பாசிட்டிவாக நடக்குதா, சனி வந்து 3, 6, 10, 14 கோச்சாரத்தில் இருக்கும்போது வந்து அந்த ஜாதகருக்கு மிக மிக நல்ல பலன்களே நடக்கும். இதெல்லாம் வந்து பொது விதிகள், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இப்படி எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி கொண்டு வரும்போது பலன் வந்து மிக எளிதில் அடப்பட்டுரும். சரிங்களா? அப்போ இது போக நீங்கள் அந்த ஜாதகத்தை பார்த்து கணிச்சு இதுதான் பலன், இதுதான் ஜாதகத்தில் வருது, இதை தான் நீங்கள் கேட்க வந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அதன் பிற்பாடு அவங்களுடைய கேள்விகள் என்னவாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, வேறு ஏதாவது கேள்வி கேட்காங்க அப்படின்னா அதுக்குண்டான பாவத்தை பார்த்து நம்ம பலன் எடுக்கிறது ரொம்ப சுலபம். அதனால் ஜாதகத்தை கணிக்கும் பொழுது இப்படி கணிக்கணும். இந்த மெத்தடில் பாருங்கள், பலன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு கிரகம் எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலுமே அந்த கிரகத்தினுடைய திசை நடக்கும் பொழுது அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குதுன்னு பாருங்கள், லக்கணத்திலிருந்து. சரிங்களா? ராசிக்கு பார்க்குறது மெயினாக கோச்சாரம் பார்க்கலாம். அதன் பிறகு வந்து லக்கண ரீதியாக அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர், எங்கே இருக்கார், சந்திரனுக்கு எங்கே இருக்கார், சந்திரனுக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டாம், சந்திரனுக்கு எத்தனையாவது வீட்டில் இருக்காருன்னு பார்த்தாலே போதும். இந்த சந்திர கேந்திரத்தில் இருந்தால் அப்படின்னு ஒரு விதி சொல்கிறாங்க ஜோதிட நூல்களில். அதுக்காக சந்திரனை பார்க்குறது ஒரு மரபு, அவ்வளோதான். விதி கட்டால் மதியை பாருன்னு சொல்கிறாங்க இல்லையா? விதி அவ்வளோதான் இருக்குது. அவனுடைய மதியை வச்சு அவன் வாழ்க்கையில் ஜெயிப்பானா, வாழ்க்கையில் ஏதாவது வேறு பாயிண்டில் போவானா அப்படிங்கிறத பார்க்குறதும் சந்திரன் வச்சு பார்க்கணும். அதனால் லக்கணத்துக்கு அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எங்கே இருக்குது, சந்திரனுக்கு எங்கே இருக்குது, அதாவது சந்திரனுக்கு மறையாமல் இருக்கிறாரா, சந்திரனிலிருந்து கேந்திரத்தில் இருக்கிறாரா, சந்திரனுக்கு 6, 8, 12 போய் இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது ஒரு மரபு, அவ்வளோதான். அதனால் வந்து லக்கண ரீதியாக நீங்கள் தசாபதி படலத்தை கணிச்சு பார்க்கும் பொழுது அந்த கிரகம் வந்து எத்தனையாவது வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு முக்கிய கண்ணோட்டமாக எடுத்து பாருங்கள். பலன் ஈஸியாக கைக்குள்ள அடங்கும். சரிங்களா? நன்றி.